வயசு ஆயிடுச்சு. இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுமா அந்த ஃபங்க்ஷன் நடத்துமான்னு யோசிக்கிறாங்க. இதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 60 வயசு அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கிளைமேக்ஸ் சீன்லாம் நான் அழாமல் வெளியே வரல. எனக்கு இப்போ சொல்லும் போதே அப்படியே அடைக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா. காந்தி கார்டன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், செம்மையாக இருக்குது படம். கண்ணாடி ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லோரும் ஃபேமிலியோடு பாருங்கள். என்டர்டைனான படம், எமோஷனலாக இருக்குது. சாங் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர் ரொம்ப சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. அமுதவாணன் பாலா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கேபி பாலா வந்து நம்ம வந்து காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம், இன்றைக்கி ஹீரோவாக பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலா நான் நடித்த படம் போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடித்த மாதிரி சூப்பராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் வேறு லெவலுக்கா. கூலியோட சூப்பராகுது படம். கூலியோட மஜாவாகுது படம், இன்ட்ரெஸ்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் வேறு லெவலு ஃபீலிங்காக இருந்துச்சு. படம் ஜாலியாக போயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் அப்படியே ஃபீலிங்காக போய் புது படமே தான், புதுசாக இருக்குது படம். ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லை படம். பல பசங்க சரியான விசில், செம்ம செலிப்ரேஷன், சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்க. இது காந்தி கண்ணாடி நல்லா இருந்தது. லவ் ஒரு ஏஜ் ஆனாலும் ஒரு லவ்வோடு இருக்கணும் அப்படின்ட்டு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. பாலாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு படம். நல்ல ஒரு லவ் அண்ட் நல்ல குடும்ப சென்டிமெண்ட் மூவி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக போவோம், கரெக்டாக கவுண்ட் அடிப்பார் எல்லாரையும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன், அதுக்கப்புறம் ஃபைட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறமா கடைசியில் யுவன் சங்கர் சார் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட் சாங்ஸு நல்லா இருந்துச்சு. பாலா நடிப்பு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட காந்தியா நடிச்சால அவர் நடிப்பு செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு பொண்ணுக்குமே ரொம்ப டச்சிங்காக இருக்கும். கடைசியில் கூஸ் பம்ப் வந்து எல்லாரையுமே அழ வச்சுட்டாங்க. பாலாவை சிரிச்சு பார்த்துருப்போம், பட் நம்மளை இப்போ ஃபர்ஸ்ட் மூவிலே நல்லா அழ வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து அஜித் அண்ணா, விஜய் அண்ணா, கமல் சார், ரஜினி சார், அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து பிரதீப் அண்ணா, அடுத்தது பாலா அண்ணா, அந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு வரக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த அளவுக்கு தெரியல. அவர் ஆல்ரெடி ரீச் ஆனதுனால ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். நல்லாவே நல்லா ஆக்டிங்கு, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. புதுசாக பண்ணுற மாதிரியே தெரியல. பாலா ஆல்ரெடி நல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் பண்ணணும், புதுசாக ஹீரோ ஆகிட்டார். எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா பண்ணிக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை அவருக்கு. ஹீரோவாக ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு மாதிரியே இல்லை. எந்தெந்த சீனில் எப்படி நடிக்கணுன்றத பாலா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. இப்போது நடித்த ஹீரோயின் வந்து அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஹீரோயினும் நல்ல அடுத்த படம் மூவியெல்லாம் எல்லாமே நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கல கரெக்டாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் சாங்காக என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லிட்டாங்க. எல்லாம் ஒரு குரூப்பாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேயும் லேக் அடிக்கல, 100% ஹீரோவாக ஏற்றுப்பாங்க மக்கள். போர் அடிக்கல. சில படம்லாம் பார்த்தா திடீர்னு மெசேஜ் வந்தால் ஃபோன் எடுத்து பார்க்கணும், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணி பேசணும் அப்படின்னு இதாகும். இந்த படத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்க்கணுன்னு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. இல்லை அது தெரியாது, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேன் இருப்பாங்க. பட் பாலாக்கு கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் இருக்கும். தனி ஃபேன்ஸ். ஹீரோ வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாலா ஏன்னா 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுமா அந்த ஃபங்க்ஷன் நடத்துமான்னு யோசிக்கிறாங்க. இதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 60 வயசு அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கிளைமேக்ஸ் சீன்லாம் நான் அழாமல் வெளியே வரல. எனக்கு இப்போ சொல்லும் போதே அப்படியே அடைக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா படம். மஸ்ட்டு வாட்ச், எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக. எமோஷ்னலாக சூப்பராக இருந்தது படம். ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கணும், எல்லாரும் வந்து பார்க்கணும்.